நான் உன் இடத்துல யார் இருந்தாலும் அதுதான் செஞ்சிருப்பேன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போய் தள்ளி விட்டுருவேன். அடிப்பாவி, பெரிய கொலகாரியா இருக்கியே. அப்படியெல்லாம் சொல்ல வரல. என்னோட இக்கட்டான சிச்சுவேஷன்ல டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்கான பதில் உதவியா தான் நான் இதை பண்ணேன். அதுக்கு தான் எனக்கு சம்பளம் கொடுத்தீங்கல்ல. அப்புறம் ஃபர்ஸ்ட் சாம்பிள் நெக்லஸ் கூட எனக்கு கொண்டு வந்து போட்டீங்களே. சம்பளம் கொடுத்தாலும் நெக்லஸ் போட்டாலும் அதுக்கப்புறமும் கூட நீ நிறைய டிசைன்ஸுக்கு நீ கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேல்ல, அதுக்காக தான் இது. எப்படியோ எனக்கு மட்டும் இல்லைங்க, என் குடும்பத்துக்கே பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எவ்வளோ ரவுடிங்க வந்தாலும் அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டு வந்துகிட்டே இருப்பேன். என்ன அப்படி பாக்குற? நம்ப மாட்டியா? என்னைக்காவது ஒரு நாள் நடந்தா பரவாயில்ல, தினமும் இப்படியெல்லாம் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். இனிமேலாவது நான் எப்பேற்பட்ட வீர தீர சூரன்னு என்னங்க என்னாச்சு? காக்ரோச் காக்ரோச் கருப்பாம்பூச்சி. கருப்பாம்பூச்சிக்கா பயப்படுறீங்க? பயம்லாம் இல்ல, அத பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கும். கரெக்டா சொல்லுங்க, பயம் இல்லன்னா அப்புறம் எதுக்கு அலறி அடிச்சுக்கிட்டு பெட்டு மேல ஏறி நிக்கிறீங்க? அருவருப்பு, அத பார்த்தாலே எனக்கு பயங்கரமா அருவருப்பா இருக்கும். இந்த உலகத்திலேயே எனக்கு எது பிடிக்காத விஷயம்னா அது மட்டும்தான், இந்த காக்ரோச் தான். ஓ அப்படியா? அது போயிடுச்சான்னு பாரு. ஏய் என்ன பண்ண போற? ஏய் 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 ஐயா, அது எதுக்கு பிடிக்கிற? ஏய் என்ன பண்ற? ஏய் இங்க கருப்பாம்பூச்சி, இத பார்த்தா இவ்ளோ பயந்தீங்க? இங்க வீரன் தீர சூர ஒருத்தர் இருந்தாரே, அவரீங்க? ஏய் கருப்பாம்பூச்சி பார்த்து இல்ல, எனக்கு பயம்லாம் கிடையாது. ஏய் இந்த கருப்பாம்பூச்சி மட்டும்தான் எனக்கு அருவருப்பு. ஏய் அத தூக்கி போடு. ஏய் நில்லுங்க, கிட்ட வராத. போ.